எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் போது கீழே போகிறது நம்ம பணம் மட்டும் இல்லைங்க, நம்ம நிம்மதியும் தான். இங்கே பாருங்க, கடந்த முறை நிஃப்டி ஒரு 4000 பாயிண்ட் கீழே இறங்குச்சு. அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளவு இறங்குச்சு? எனக்கெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 30% பக்கம் இறங்குச்சு. 3 லட்ச ரூபா பக்கம் கீழே இறங்குச்சு. ஸோ ஒரு குத்துமதிப்பா மார்க்கெட் இறங்கும் பொழுது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட் இத்தனை பாயிண்ட் இறங்கினா சரி இவ்வளவு தூரம் இறங்கும், அதை மேனேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு நண்பர் கூட சொல்றாரு பாருங்க, அவருடைய இது 4 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ. அவருடைய போர்ட்ஃபோலியோமே கடந்த முறை ஒரு 4000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கிய பொழுது கிட்டத்தட்ட 30% சரிவு அப்படின்றது ஆச்சு. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அமௌண்ட்டை ரெடி பண்ணி சரிவில் போட்டிருப்பார் போல. அதுக்கப்புறம் நோ லாஸ் நோ கெயின், நஷ்டம் இல்லை லாபம் இல்லை அப்படின்னா 30% பக்கம் ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் பெருசாக கீழே விழுகவே இல்லை. ஆனாலும் அதுக்குள்ளே என்னுடைய போர்ட்ஃபோலியோ பர்சன் 10% இறங்கி போச்சேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் நான்லாம் இந்த இடத்துல பெருசாக ஏவரேஜ் என்பதே நான் பண்ணல, அது அப்படியே விட்டுட்டேன். இப்போ கூட நான் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்குறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதுவாக தானாக கிட்டத்தட்ட 30% இறங்கி மறுபடியும் நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துச்சு. ஆனால் நம்ம நண்பர் ஏவரேஜ் பண்ணி மேலே போயிட்டு மறுபடியும் 10% லாஸ் வந்தங்காட்டி தான் மனசு அவருக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்குது. ஸோ எது எப்படியோ எவ்வளவு பர்சன்டேஜ் மேபி இறங்கலாம், பழைய லோ வருது மார்க்கெட்னா ஒரு உத்தேசமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக அது ஸ்டாக்குகளை பற்றி இருந்தாலுமே பொதுவாக ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி முன்னணி கம்பெனிகள் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ எவ்வளவு தூரம் மேபி இறங்கலாம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி ஒரு 30% இறங்கலாம். அப்போ 1000 பாயிண்ட்டுக்கு 10% கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, ரொம்ப மோசமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் 50% ரெக்கவரி கொடுத்து திரும்பி மேல் நோக்கி ஏறிய பங்குகளில் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கு உண்டு. ஸோ இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டில் ரொம்பவும் கவனிப்பில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்குல மறுபடியும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது வந்திருக்கு. ஏன்னா அது 50லிருந்து 75 வரைக்கும் போயிடுச்சு. இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய 2023 ஹை என்பது ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ மறுபடியும் மேலேருந்து கீழே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 30-40% இது கீழே விழுக போகுதா, அல்லது தன்னுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணி 100 ரூபாய்க்கு இது போய் தொட போகுதா அப்படின்னு ரொம்பவுமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது இருக்கு. எதுவுமே ஒரு செகண்டில் நடந்துருமா? இந்த கரடி குட்டிகளினுடைய பிடியை தாண்டி அதிர்ஷ்டம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிருக்கு. பிப்ரவரி மாதத்துலேருந்து அந்த 50% ஏறக்கு 6 மாதம் அப்படின்றது எடுத்துக்கிச்சு. இறங்குறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமே எடுத்துக்கிச்சு. ஆக மொத்தம் 2 வருஷம். 2 வருஷத்தில் இறங்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா ஒருத்தர் 1.5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கணும். மறுபடியும் அந்த 50% லாபம் கிடைக்கிறதுக்கு மறுபடியும் 6 மாதம். ஸோ 2 வருஷத்துல தான் இந்த பங்கு என்பது 50% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது ஒன்றும் தப்பு இல்லைங்களே. எந்த தொழில் இப்படி கேஷும் அப்படியே சேதாரம் இல்லாமல் திருப்பி கொடுத்துட்டு லாபத்தையும் பணமாக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் தொழில் தான். ஸோ இந்த பங்குனுடைய சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு அழகாத்தான் இருக்கு. ஸோ இந்த பங்கினுடைய விலை தொடர்ந்து லாபத்தை அதிகமாக வசூலிக்குமா அல்லது ஏதாவது ஒரு கும்பா குட்டியாக மாறுமா? ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே தான் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படியும் பேட்டர்ன்கள் இருக்குது. மேலே ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்ட முடியாமல் கீழே விழுந்த பங்குகள் இருக்குது, அல்லது ரெசிஸ்டன்ஸை உடைச்சு புதிய உச்சங்களை போய் தொட்ட பங்குகளும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தன்னுடைய பழைய ஹை என்பதை தாண்டி உடச்சி எவ்வளவு தூரம் மேலே ஏறி இருக்கா. ஆல்மோஸ்ட் பணத்தையே டபுள் பண்ணி விட்டா. இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸாக இருக்குது. அதுவே இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்றது தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்த பிறகு ஆல்மோஸ்ட் 20% என்பது இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க? 50% மேல் நோக்கி ஏறி வந்த இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னும் சிறிது தூரம் போய் 100 ரூபாயை தொடுவானா, அல்லது மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு புதிய வாய்ப்பாக மறுபடியும் ஒரு 50 ரூபாய்க்கு இது வருவானா அப்படின்றது உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க? அது மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு அது எத்தனையோ மாதங்கள் கூட ஆகலாம். 4 மாதம் 5 மாதம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனால்
நம்ம உலகத்திலேயே மனதினுடைய வேகம் தான் எல்லாத்தையும் விடவும் அதிகமான வேகம். நினைச்சா திடீர்னு நம்ம இப்போ சந்திர மண்டலத்துக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி மனதினுடைய வேகம் என்பது வேகமாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் என்ன தோணுது? இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்பது கீழே வருமா அல்லது மேலே வருமா, என்ன யோசிக்கிறீங்க நீங்கள்? நண்பர்களே, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பங்குகள் தன்னுடைய ஹையிலிருந்து 20% அந்த மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி கீழே விழுந்து கிடக்கு. அதில் ஒன்று இந்த கோல் இண்டியா அப்படின்ற ஒரு பங்கு. இவங்களுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இனி இந்த பங்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. தற்போதைக்கு இந்த பங்குமே தன்னுடைய ஹை 520 ரூபாயிலிருந்து தள்ளித்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எனர்ஜி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இன்னுமே எம்ஃபாசிஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி, என்ன சிங்கக்குட்டி மாதிரி வேலை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி 2000 அப்படின்ற ரேஞ்சில் இருந்து இவனும் 50% பக்கம் மேல் நோக்கி ஏறி 3000 வரைக்கும் வந்திருக்கான். இந்த பங்கு ஏற்கனவே ஐடி துறையில் தான் இருக்கு. இதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பெரிய அளவில் வருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த கம்பெனியினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிவிடெண்ட் 2% என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கு. கடன் என்பது ரொம்ப குறைவான கம்பெனி. இவங்க என்ன சமீபத்தில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஐடி துறையே ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க தொடர்ந்து தன்னுடைய சேல்ஸை நிலைய நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் லாபமே 442 கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ஃபாசிஸ் அடுத்து தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய எம்ஃபாசிஸ், இவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவுமே அட்வான்ஸ்டு சர்வீசஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட சர்வீசஸ் இவங்க ஒரே குடையின் கீழ் பல்வேறு சர்வீஸ்கள் அப்படின்றது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கு அடுத்தது என்ன பண்ணும்? மறுபடியும் கீழ் நோக்கி கீது இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பதை மறுபடியும் இன்னொரு முறை இந்த வருஷத்தில் உருவாக்கி தரப்போகுதா அல்லது தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்க போகுதான்னு நீங்கள் எந்த பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, முக்கியமான பங்குகள் எல்லாம் இப்படி நடுவில் கொண்டு நம்மளை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே போவானா அல்லது கீழே போவானா அப்படின்னு ஒரு நண்பர் கூட சொல்லுவார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, நம்ம வித்தா அவனை ஏறுவானுங்க, வாங்கினானுன்னா கீழே வருவானுங்க, இதுதாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லுவாப்புல. ஸோ மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை அடுத்த 6 மாதத்தில் எப்படி இந்த முதல் 6 மாதத்தில் 50% இறங்கி 50% பல்வேறு பங்குகள் ஏறிச்சோ, அதே மாதிரி இந்த வருஷத்தினுடைய பின்பகுதியிலையும் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி காட்டுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்பது ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா திடீர்னு கரடி குட்டிகிட்ட போய் சரண்டர் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு. என்னோடது 15 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு 19% லாபம் அப்படின்றது இருந்தது. இப்போ கடந்த ஒரே வாரத்தில் 4% டமால் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரே வாரத்திலே பாவம் அந்த நண்பருக்கு 4% டமால் என்பது ஆயிருக்கு. இன்னொரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு 10% இறங்குற மாதிரி அவருடைய அனுபவம். நண்பர்களே, மார்க்கெட் மறுபடியும் அடுத்த 6 மாதத்தில் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறான். கரெக்டாக அந்த சூறாவளியில் ஸ்விம்மிங் போடுற மாதிரி கரெக்டாக உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியே வந்தாக்கா மார்க்கெட் என்னமோ லோலேருந்து ஹை கணக்கு போட்டால் 50% காட்டுறான். ஆனால் அவ்வளவு பிடிக்க முடியினாலும் கடைசிக்கு திரும்புகிற நேரமாக பார்த்து அதனுடைய ஹையுக்கு முன்னாடியே விற்றா கூட ஒரு 20% பிடிக்கிற அளவுக்கு திறமைசாலியாக இருந்தால் கூட மார்க்கெட் என்பது கொடுக்கும் வகையில் நல்லபடியாக இருக்குது. இன்னொரு நண்பர் மாசமானா 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் 8 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். அது கரெக்டாக எப்போ கீழே வருதோ அப்போ மட்டும்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நான் பண்ணுறேன், ட்ரேடிங் சைடெல்லாம் நான் போகிறதே இல்லை. அதே மாதிரி கீழேருந்து மேலே ஒரு 500 1000ன்னு ப்ராஃபிட் வரும்பொழுது நான் அதை விட்டு வெளியே வந்துடுறேன். நல்ல ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டாக வாங்கி எப்போ பங்குகள் கீழே விழுகுதோ அதில் நான் எப்போ என்ட்ரி பண்ணுறேனோ அதை நான் பிடிச்சி எழுதி வச்சுக்குவேன். ஸோ இப்படி மொத்தமாக நான் கிட்டத்தட்ட 3 to 4 லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். அதில் இந்த மெத்தடில் எப்படி கிட்டத்தட்ட எப்படி ஒரு மாதம் ஒரு 500 1000 ரூபா வந்தாவே நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் கடைசியில் நெட்டுக்கு பார்க்கும்போது ஏதோ மாதம் ஒரு 2000மோ 5000மோ கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவருடைய 8 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற சொல்கிறாப்புல. இவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப பேஸ்மெண்ட்டாக அடிப்படையாக இருக்கிறது என்னென்னா, ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டு போட்டு அவருக்கு மைண்டு தெளிவாக இருக்குது. எந்த பங்கை எந்த ரேட்டில் பிடிச்சிருக்கோம், அது எப்போ தள்ளி விடணும்னு ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. இன்னொரு நண்பனுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இவர் என்ன பண்றாருனாக்கா, நல்ல ஒரு மொமெண்டம்ல நல்ல மேலே போயிருது ஒரு பங்கு.
ஆல் டைம் ஹை பக்கத்துல இருந்து ஒரு 20% இறங்குறான்னு வச்சுங்களேன். பொதுவாக இது கரடிகளினுடைய பிடியில் சிக்கலினாக்கா மறுபடியும் மேல் நோக்கி வரக்கு ஒரு முயற்சி பண்ணுறான். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா நல்ல ஆல் டைம் ஹையிலிருந்து நல்ல மொமெண்டம்ல இருக்கக்கூடிய பங்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்பொழுது இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20% லோ பக்கத்தில் எடுப்பாங்க. அதாவது ஒரு தடவை தான் எடுப்பாங்க, சும்மா அது திரும்பி திரும்பி ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இப்போ இந்த சமீபத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேபிஆர் மில் அப்படின்றது ஆல் டைம் ஹை போயிருந்தான். அதுக்கப்புறம் அந்த பங்கு அதே மாதிரி ஒரு 20% என்பது போல இறங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பங்கு மறுபடியும் 1000 ரேஞ்சுகளில் இருந்து 1300 வரைக்குமே கூட போயிருக்கான், 1250 அப்படின்ற மாதிரி போயிருக்கான். ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கிற பங்கு எப்படி அவன் ஏமாத்துவான்? அப்படியே சரி நல்ல மொமெண்டம்ல இருக்கான், நம்ம போய் காலடி எடுத்து வச்சுன்னு கவுந்து படுத்துருவானா அப்படின்னா அது தெரியல நம்மளுக்கு. ஒருவேளை அந்த பங்கு அந்த 20% அப்படின்ற இடத்துல பிக்கப் ஆகாம கீழே விழுகிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கு இதே மாதிரி தான் ஒரு உச்சியிலிருந்து 20% இறங்கினா அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா, மறுபடியும் 2வது தடவை ஆட்டத்துக்கு அவன் வரல. எத்தனையோ பேர் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, ஆனால் ஆட்டத்துக்கு வராமல் ஆல்மோஸ்ட் ஒரு 30% இப்போ இறங்கியிருக்கு. இது போன்ற சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, சரி இறங்கிட்டியா, அப்போ ஒவ்வொரு 20% தாண்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 5%லையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறேன். அது 40 பக்கம் விழுந்தாலும் சரி 60 வரைக்கும் போய் விழுந்தாலும் ஒவ்வொரு பேட்சை வச்சுக்கிறாரு. 20% வரைக்கும் ஒரு அமௌண்ட், 20 to 40% வரைக்கும் ஒவ்வொரு 5%க்கும் ஒரு அமௌண்ட், 40ஐயும் தாண்டி கீழே இறங்குச்சுனாக்கா மறுபடியும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு ஒவ்வொரு பர்சன்டேஜ்லையும் இறங்குறாரு. நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம வந்து ஆல் டைம் ஹையில் இருந்து 60% வரைக்கும்லாம் இறங்கின பல பங்குகள் நம்ம பார்த்ததே இல்லை. மேக்சிமம் ஒரு 50%, 40% இறங்கி திரும்பின மாதிரி மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டாக் நினைச்சிங்களேன், கும்பா குட்டியா இருந்த பங்குகளை. இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒன்று ஹெவியாக கீழே விழுந்தான், அதை எடுத்து பார்ப்போமா. அந்த பங்கு புஸ்வானத்தை திருப்பி குப்புற வச்சு விட்ட மாதிரி அந்த பங்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1700களில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20% என்பது இறங்கியிருக்கு. 20% என்பது இறங்கின பிறகு மறுபடியும் ஒரு முறை ஏறி இருக்கா, மறுபடியும் 20% இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறையும் கூட ஏறி இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் 3வது முறை அவனால் நிற்க முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பங்கு என்ன இருக்குன்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எவ்வளவு தூரம்னா ஒரு தடவை 45% வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முறை தொடர்ந்து கண்டினியூஸாக பேட் நியூஸாக வந்தப்ப 60% வரைக்கும் வந்து இறங்கிட்டு மறுபடியும் 600 ரூபாயிலிருந்து 900, கிட்டத்தட்ட 50% என்பது ஏறின பங்காகத்தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது இருக்கு. இன்னொரு பங்குமே எக்ஸாம்பிள் பார்க்கல, இந்த டாடா மோட்டர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறங்கினதான். ஸோ ஆல் டைம் ஹையிலிருந்து இந்த பங்கு ஒரு 20% என்பது இறங்கின பிறகு அவருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் அடியே கும்பு அடியாகி போச்சு. ஸோ அந்த 20%லேருந்து அது ஏறல, மறுபடியும் தொடர்ந்து இறங்க தான் ஆரம்பிச்சிருக்கான். அவன் இறங்கிட்டு ஏறின ஒரு இடம் என்பது இங்கே தான் 500 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் தொடர்ந்து இறக்கமாக தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த இடம் வரைக்கும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 54% என்பது இறங்கிட்டு அதுக்கப்புறம் 500 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 750 ரூபா, இவனு வந்து லோல இருந்து 50% என்பது ஏறிய ஒரு பங்காக இந்த டாடா மோட்டர் இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டினுடைய டிசைனே ஏவரேஜ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். எஸ்ஐபி வழியாகவோ அல்லது லாரியில் பணம் இருந்து அப்பப்போ நல்ல பங்குகளாக. ஐ ஆம் வெரி சாரிங்க, என்னுடைய கைப்பட்டு தவறுதலாக டீ டம்ளர் கீழே விழுந்து விட்டது. மற்றபடி யாருக்குமே உள்காயமோ வெளிக்காயமோ எதுவும் நடக்கலை. நிஜமாலுமே சீரியஸாக ப்ராமிஸாக அது என் கைப்பட்டு தான் கீழே விழுந்தது. எது எப்படியோ ரொம்ப நல்ல விஷயமாக 8 வருஷமா சில பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ஒரு அற்புதமாக ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல. இன்னொரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதாவது ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் லேசாக ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன், மேபி அது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்னா ஓடி வந்துடுவேன், இல்லைனாக்கா அதை ஏவரேஜ் பண்ணி தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஏவரேஜ் பண்ணி எத்தனையோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்றது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மேலும் மேலும் பணம் போடுறதுக்கு எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து எஸ்ஐபி முறையில் பணம் போடுறதுக்கு பணம் வலிமை என்பது வேணும், இல்லைன்னா பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் யாராக இருந்தாலும் முதல்ல கீழே வாங்கப்பா, அடிவாரத்துக்கு வந்து 52 வீக் லோன் வந்து சேருங்க, அதுக்கப்புறம் தான் அண்ணா அதில் காலை வைப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல தான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி, ஒரு 100 ரூபாயிலிருந்து அது 52 வீக் லோ 50 ரூபான்னு வச்சிங்களேன்,
மறுபடியும் இந்த 50 ரூபாயிலிருந்து அடுத்தது இன்னொரு 50% இறங்கி 25 ரூபாய்னு போனா தான் அடுத்தது நான் காலடி எடுத்து வைப்பேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு கம்முன்னு இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வைக்கிறாரு பாருங்க, மனுஷன் அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஆடி போக வைக்கிற மாதிரி 100% இங்கிருந்து ஏறுனா அப்புறம் பார்க்கலாம், லாபம் வச்சுக்கலாம், இல்லைன்னா எனக்கு அவசியம் இல்லை, அது கடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி தன்னுடைய திரும்பி ஆமாம் 50% இறங்கின பங்கு மறுபடியும் 50% ஏறின பழைய ஹையை தொட்டாவே அது 100% ஏறின மாதிரி தான் கணக்கு. பட் எனிவே இவ்வளவு பெரிய லாபம் என்பது வந்தால் மட்டும்தான் நான் விற்பேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 60 பங்கு இப்போதைக்கு கையில் இருக்கு. இந்த மாதிரி பண்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பர்சனலா லாபம் என்பது மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் போல. அதனால எனக்கு இது பரவாயில்ல மாதிரி தாங்க இருக்கு, எனக்கு நல்லா தாங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஆனா இவ்வளவு தூரம் பொறுமை யாருக்குமே இல்லைங்க. ஒரு பங்கு 52 வீக் லோ வர்றதுக்கே பெரிய பொறுமை வேணும். அங்கிருந்து ஒரு வேளை ஒரு 50% இறங்குதுன்னா மறுபடியும் அங்கே போய் பிடிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். சரி, இங்கிருந்து மறுபடியும் திரும்பி ஒரு 100% ஏறுற வரைக்கும் உட்காந்துருக்கணும்னா அதுக்கும் பெரிய பொறுமை வேணும். உண்மையிலேயே பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.